இந்த நல்ல சங்கீத பகுதிகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த சங்கீத பகுதியின் 2வது பகுதியாக நாம் வாசிக்க இருக்கக்கூடிய சங்கீத பகுதி வசனம் 18 தாவீது சொல்கிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தை இங்க சேர்க்கிறார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அப்போ அந்த ஆதரவு என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆகாரம் தேவையோ அது போல ஆதரவு, கர்த்தருடைய ஆதரவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ வியாதியாக இருக்கிறவங்களுக்கு சுகம் என்கிற ஆதரவு வேணும். சுகம் ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு சுகம் கிடைக்காது. இப்படி தனிமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்கிற ஒரு ஆதரவு வேண்டும். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்கிற ஒரு ஆதரவு, இப்படி எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு வேணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அப்போ ஆதரவு என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மளுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது? தாவீது தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி. ஆனால் நம்மளுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது? ஒரு சிலருக்கு உறவுகளை சார்ந்து, ஒரு சிலருக்கு பணங்களை சார்ந்து, ஒரு சிலருக்கு நண்பர்களை சார்ந்து இருக்குது. ஆனால் இங்கு தாவீதனுடைய தெளிவான ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தர் ஆதரவாக இருந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய தலைப்பு தான் நம்மளுக்கு இதுக்கு பதிலாக இருக்குது. தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு என்று சொல்லி. அப்போ விடுதலைக்கு முன்னாடி தாவீது எப்படியாக இருந்தார், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாரு, எவ்வளவு நெருக்கங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை, நிம்மதி இல்லாத நிலைகளை எல்லாம் சந்திச்சார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆதரவு என்பது பார்த்தீங்கன்னா 2 வகையான காரியங்களாக இருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் பொதுவான கர்த்தருடைய ஆதரவினாலும் இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதியுள்ளவன் மேலும் அநீதியுள்ளவன் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் உருவாக்கின இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா பட்சபாதம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க யாருக்குமே பட்சபாதம் இல்லாமல் ஒளியை கொடுக்குது. இது ஒரு பொதுவான ஒரு ஆதரவு, பொதுவான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் தாவீதுக்கு இருந்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் வாசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய ஆதரவு எப்படியாக இருக்கிறது? கர்த்தர் யாருக்கு ஆதரவாக இருப்பார் என்ற தலைப்பில் இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல் பகுதியாக துதிகளை ஏறெடுப்பவர்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு கற்றுத் தருகிறது. அப்போ அந்த துதிகளை எப்படியாக ஏறெடுக்கணும்? எல்லாருமே துதிக்கிறோம், எல்லாருமே ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆனால் அந்த துதிகளை ஏறெடுக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீத வசனம் 9:1 நம்ம வாசிக்கலாம், கர்த்தாவை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ கர்த்தரை துதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம முழு இருதயத்தோடு துதிக்கணும். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் கூட, நானும் உள்பட அநேக சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், பாட்டு பாடிட்டே இருப்பேன். ஆனால் நம்ம சிந்தனை எங்கேயோ போயிட்டு இருக்கு, எதை நோக்கியோ பார்த்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. நம்மளுடைய அலைவாய்கிற மனதை அடக்கி நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது இங்கு நம்மளுக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறார். அதனால தான் நீங்க சொல்கிறார், கர்த்தரே எனக்கு ஆதரவாக இருந்தார், யாருமே இல்லை, எந்த ஒரு மனுஷனும் இல்லை சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா யோபுவானாலும் சரி, தாவீதுக்கானாலும் சரி, தாவீதுக்கு அவனுடைய உடைமைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் யோபுவுக்கும் எல்லாமே செத்து போயிடுச்சு. ஆடு, மாடுகள், குழந்தைகள் எல்லாமே செத்து போயிடுச்சு. ஆனால் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை எந்த இடத்திலும் மறுதளித்ததாகவோ தூஷித்ததாகவோ விட்டு கொடுத்ததாகவோ சரித்திரங்கள் சொல்லப்படவே இல்லை. அப்போ நம்மளுடைய ஆதரவு எப்படி இருக்கணும்? கர்த்தர் நம்மளுக்கு எப்படி இருந்தால் ஆதரவு கொடுப்பார்னு கேட்டீங்கன்னா அவரை துதிச்சு கொண்டே இருந்தால் ஆதரவாக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. 2வது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நீதியின்படி, கர்த்தருடைய நீதியின்படி நாம் நடந்தால் அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். அதனால தான் தாவீதுக்கு தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தரை நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார். அப்போ கர்த்தருடைய நீதியில நாம் நடக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்ப கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனை மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதே அதிகாரத்தில், இதே சங்கீத பகுதியில் எனக்கு உண்மையாய் சந்திச்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 21 பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் வசனத்துல கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி தாவீது தெளிவாய் சொல்வார். அப்ப துரோகம் பண்ணாத ஒரு நிலைகளுக்கு நம்ம எப்போ வருவோமோ அப்ப கர்த்தருடைய ஆதரவு நமக்கு முழுமையாக இருக்கும் என்பதை
சந்தேகமே இல்லை. கடைசியாக ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, துர்க்குணத்திற்கு விலகி நம்மளை நாமே காத்து நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆதரவு நமக்கு முழுமையாக கிடைக்கும். சங்கீதம் 19:13 வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலகிக்காரும், அவைகளை ஞாண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ துணிகரமான ஒரு பாவத்துக்கு நம்மளை நாம விளக்கணும். இப்போ அநேக காரியங்கள், அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நல்லாவே தெரியும், தெளிவாகவே தெரியும். அதை துணிந்து நம்ம செய்யும் பொழுது, உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொய் பேசுறது, பொய் பேசக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அது பொய் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா அது துணிகரமான பாவம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம துணிஞ்சு பொய் பேசுகிறோம். ஒரு விஷயத்தை மறைக்க, எங்கே சொன்னால் நம்மளுடைய கௌரவ குறைச்சல் ஆகிருமோ, எங்கே சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, எங்கே சொன்னால் நம்மளுடைய மான மரியாதை போயிருமோ அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு சுய கௌரவத்தை உருவாக்கி கொண்டு, சுய பெருமையை உருவாக்கி கொண்டு, ஒரு சுய புத்தியை உருவாக்கி கொண்டு ஒரு பொய்யை நம்ம அங்கே புதுசாக ஒரு காரியத்தை ஆட் பண்றோம். அப்படி இல்லை இப்படிதான் அப்படின்னு சொல்லி. அப்போ பொய் பேசுகிறவன் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிற துரோகியா இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஆராதனையை விட்டுவிடுவதும் சரி, சபையை விட்டுவிடுவதும் சரி முட்டாள்களுக்குரியது என்று சொல்லி வேதத்தில் பவுலடியார் நல்ல தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய காரியங்கள் எப்படியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனையை விட்டுவிடாதபடிக்கு, சபையை விட்டுவிடாதபடிக்கு, அதிகாலை ஜபத்தை விட்டுவிடாதபடிக்கு, தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம், ஒழுக்கம், நல்லொழுக்கம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த கிருபா வரங்களை விட்டுவிடாதபடிக்கு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். அதனால தான் சொல்லுகிறார் இங்கு தாவீது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தாவீதோட வாழ்க்கையில அபியத்தார் என்று சொல்லுகிற ஒரு ஆசாரனுடைய மகன் தாவீது கிட்ட தஞ்ச முகருக்கு வராரு. அப்ப தாவீது சொல்லுகிறார், உன்னுடைய பிராணனை வாங்க தேடின சவுல் தான் என்னையும் கொள்ள வகை தேடுகிறான், நீ என்னுடைய ஆதரவிலே இருன்னு சொல்லி அபியத்தருக்கு தாவீது ஒரு ஆதரவு கொடுக்கிறார், ஒரு அடைக்கலம் கொடுக்கிறார். அப்போ அப்படி போலத்தான் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக அடைக்கலமாக இருக்கிறார். இந்த ஆதரவையும் அடைக்கலத்தையும் ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுய புத்தியின் நிமித்தம் நாம் ஒருபோதும் எழுத போகக்கூடாது. கர்த்தருடைய சொல்படி நடந்தால் அந்த ஆதரவு எப்பொழுதும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. என்ற கடைசியாக ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆதரவு தற்காலிகமானது. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனுஷனையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆளாயிருக்கிறாங்க. ஆனால் மனுஷனுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா மிக 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 தற்காலிகமானது. கர்த்தருடைய ஆதரவு நித்தியமானது. தாவீதோட வாழ்க்கையில கடைசியாக ஒரு காரியம், தன்னுடைய குமாரன் வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து அழுது கொண்டு இருக்கிறார். எப்போ அவர் அந்த பையன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சாலும் அப்பயே தாவீது எழுந்து ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு மற்ற காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி போலதான் இருக்கணும். நம்ம நம்ம இழந்ததையே நினைச்சுக்கிட்டு நம்ம விட்டதையே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்படி நம்ம பலன் அடையணும், நம்ம எப்படி நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்ளணும், இப்படி நாமே நம்ம பகிர்ந்து பார்க்கணும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவின்படியாக நம்மளுடைய குடும்பத்தின் ரீதியின்படியாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆதரவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி வேதத்தில் அநேக வழிமுறைகள் இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு வழிமுறைகள் எல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் உண்மையை தவிர நான் வேறையும் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் அவருடைய ஆதரவு நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படியாக இருந்த தாவீதுக்கும் கர்த்தர் முழுமையான ஆதரவாக இருந்தால் அந்த ஆதரவினுடைய பலன்தான் தாவீதுக்கு எல்லா விதமான சத்துருக்களையும் விலக்கி அவரை நல்ல ஒரு சுதந்திரவாளியாக இந்த தேசத்தில் உலக வர செய்தது. அப்படி போலத்தான் நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆதரவு நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது யாருக்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும், சூழ்நிலைகளுக்கும், உறவுகளுக்கும் அடிமையாகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் முன்னேறி கொண்டே போகலாம், உயர்ந்த ஸ்தானத்தை அடையலாம் என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசுகிற மனித பாஸ்டர் ஐயாவுக்கும் நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை